நமஸ்காரம் குழந்தைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ என்ன அடவுகள் பார்த்துட்ருக்கோம்? பரவல் அடவு இல்லையா? பரவல் அடவில் ஆல்ரெடி நம்ம மொதல் ஸ்டெப் என்னென்னு கற்றுக்கிட்டாச்சு. இப்போ ரெண்டாவது என்ன ஆடுற போகிறோன்னு பார்ப்போம். இந்த பரவல் அடவில் கால் தாதை தீதாம் நம்ம செய்கிறது எப்பவும் ஒரே மாதிரி தான். அது ரைட் லெஃப்ட் மாற்றி நம்ம செய்வோம், அவ்வளோதான். ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணலாம், லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் காலோட அளவு நம்ம எப்போவும் ஆட போகிறது ஒரே மாதிரி தான். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்ப்போம் இன்றைக்கி அடுத்த அளவில். நமஸ்காரம் பண்ணிப்போம்மா. அப்படியே ஸ்டார்ட். தலங்கு தக்கத்துக்கு தக்கத்துக்கு தத்தம் தக்கத்தி தக்கஜ தக்கத்தி தக்கஜ தை தை இது தை தாம் தை தை இது தை தாம் இது தை இது தாம். இப்போது பரவல் அடவில் ரெண்டாவது ஸ்டெப். கால் எப்பவும் போல் பக்கவாட்டில் நல்லா திருப்பி வச்சு அரைமண்டியில் உட்காந்துட்டு தா தா தை தை தாம் தி தை தை தாம். இதுதான் கால். கையில் திரிபதாக முத்திரை யூஸ் பண்ண போகிறோம். நாம் இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ரைட் சைடில் காலில் போகிறப்போ லெஃப்ட் ஹேண்ட் முன்னாடி நீட்டணும். லெஃப்ட் சைடில் நாம் போகிறப்போ ரைட்டு ஹேண்ட் நீட்டணும். ஓகேவா? கால் வேறு கை வேறு. பார்ப்போம்மா. ரெடி? ஃபர்ஸ்ட்லேருந்து ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். தா தை தை தாம் தி தை தை தாம் தா தை தை தாம் தி தை தை தாம் தா தை தை தா 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 தி தை தை தா தை தை தா தி தை தி. இப்போது இதில் நாம் என்ன செய்கிறது முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா, கை நீட்டுறப்போ இந்த கையை ரொம்ப இப்படி மேலே தூக்கிக்கக்கூடாது. நம்ம ஷோல்டருக்கு நேராக இருக்கணும். நம்ம முகத்தை மறைக்கக்கூடாது. நம்ம நேரில் பார்க்குறோம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கை எல்போ நல்லா தூக்கி வச்சுருக்கணும். அந்த எல்போ கீழே அப்படி தொங்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த கை நல்லா இப்படி சைடில் தூக்கி வச்சுருக்கணும். ரெண்டு உள்ளங்கையும் ஆப்போசிட்டில் பார்க்குற மாதிரி திருப்பி வச்சுருக்கணும். ஓகேவா? இப்போது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் நம்ம பரவல் அடவில் ரெண்டாவது ஸ்டெப்பாக நம்ம கிளாஸில் ஆடுறோம். அடுத்த அடவு பார்ப்போம்.